ஹர்ஷ்தீப் சிங்கை உட்கார வச்சு செல்லப்பிள்ளையான ராணாவால ராங் டெசிஷன் எடுக்க போறாரு கம்பீர். சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான T20 போட்டியில இந்திய அணி கட்டாக்ல விளையாடுது. ODI தொடர்ல ஓய்வில் இருந்த பும்ரா தற்போது T20 அணிக்கு திரும்பி இருக்கிறாரு. அதே மாதிரி காயத்தில் இருந்த ஹார்திக் பாண்டியாவும் அணிக்கு திரும்பி இருக்கிறாரு. நம்மோட சொந்த மண்ணு ஸ்பின்னுக்கு ஏதுவா இருக்குன்றதுனால 3 ஃபாஸ்ட் பவுலரை வச்சு விளையாடலாம்னு நினைக்கலாம். அப்படி விளையாடணும்னு நினைச்சா பும்ராவும் ஹார்திக் பாண்டியாவும் கண்டிப்பா விளையாடுவாங்க. மூன்றாவது ஃபாஸ்ட் பவுலரா T20ல நம்பர் 1 ஃபாஸ்ட் பவுலரா இருந்த ஹர்ஷ்தீப் சிங் விளையாடுவாரா இல்ல கம்பீரினுடைய செல்லப்பிள்ளையான அக்ஷத் ராணா விளையாடுவாரான்ற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும். இதுவரைக்கும் T20 போட்டிகள்ல ஹர்ஷ்தீப் சிங் 68 போட்டிகளை விளையாடி 105 விக்கெட்டை எடுத்திருக்கிறாரு. அதுவும் இல்லாம 2024 T20 வேர்ல்டு கப் அடிக்கிறதுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பவுலரா இருந்திருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, இடது கை பந்து வீச்சாளர்னாவே T20ல எப்பொழுதுமே தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. ஏன் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான 3 ODI போட்டியில மொத்தமா 5 விக்கெட்டை எடுத்திருக்கிறாரு. ஒருவேளை மூன்றாவது ஸ்பின் பவுலர் வேணும்னு குல்தீப் யாதவ் எடுத்தா அணியில 7 பேட்ஸ்மேன் மட்டும் தான் இருப்பாங்க. அந்த நேரத்துல எக்ஸ்ட்ராவா பேட்டிங்கோட பவுலிங் தெரிஞ்ச ஒரு பிளேயர் வேணும்ன்றதுக்காக கம்பீர் கண்டிப்பா ராணாவை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குல்தீப் யாதவையும் ஒருவேளை எடுக்கலனா 11ஸ்ல கண்டிப்பா பிரச்சனை இருக்கும். ஆல்ரெடி குல்தீப் யாதவ், வாஷிங்டன் சுந்தர், ஜிதேஷ் சர்மா 3 பேரை வெளியே உட்கார வைக்கிறது கன்ஃபார்ம் தான். இருந்தாலும் இதுல ஜிதேஷ் சர்மாவை உள்ள வச்சுக்கிட்டு சஞ்சு சாம்சனை வெளியே உட்கார வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆல்ரவுண்டர்ல ஹார்திக் பாண்டியாவும் சிவம் துபேவும் கண்டிப்பா விளையாடுவாங்க. ஆல்ரவுண்டர் ஸ்பின்னர்ல அக்ஷர் பட்டேல் கண்டிப்பா விளையாடுவாரு. பேட்ஸ்மேன்ல 5 பேர் எப்படியும் விளையாடிடுவாங்க. அதே மாதிரி முழு நேர ஸ்பின்னர்கள்ல வருண் சக்கரவர்த்தி உள்ள இருப்பாரு. கூடவே யாக்கர் கிங்கான பும்ராவும் உள்ள இருப்பாரு. இப்போ டவுட் என்னன்னா, கம்பீர் 11வது பிளேயரா T20ல ஹர்ஷ்தீப் சிங்கை விட குறைவான ரெக்கார்டை வச்சிருக்கிற அக்ஷத் ராணாவை உள்ள எடுப்பாரா இல்ல T20ல நம்பர் 1 பவுலரா இருந்த ஹர்ஷ்தீப் சிங்கை உள்ள எடுப்பாரா? எனக்கு என்ன தோணுதுன்னா, பர்ஃபார்மன்ஸே பண்ணலனாலும் பரவாயில்ல, இந்திய மக்கள் எல்லாரும் சேர்ந்து திட்டினாலும் பரவாயில்ல, ராணா இல்லாம கம்பீர் விளையாட மாட்டாரு. சோ ஃபர்ஸ்ட் T20ல ராணா விளையாடுவாரா இல்ல ஹர்ஷ்தீப் சிங் விளையாடுவாரான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை ஒரு நிமிடத்தில் தெரிஞ்சுக்கணுமா? ஷார்ட்ஸ் தமிழை ஃபாலோ பண்ணுங்க.